அவர் சொன்ன ஒரு வார்த்தைனால நீங்கள் தான் என்னைய பார்க்க வந்திருக்கீங்க, நான் உங்களை பார்க்க நான் வரலன்னு ஒரே வார்த்தை சொல்லவுமே பல பிரச்சனை ஆயிடுச்சு. நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி தான் இப்போ அவரோட வணக்கம். அதாவதுங்க, இளையராஜா வந்து உண்மையிலேயே இசையில் ஒரு பெரிய ஞானி தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லா பேராலும் போற்றக்கூடிய மனிதர் தான். ஆனால் அவருடைய தனிப்பட்ட குணம் எப்படி இருக்கும், அதை நிறைய பேர்த்துக்கு அவரோட பேட்டிகள் மூலியமாக பார்த்துருப்பீங்க. அவரோட அறிக்கைகள், அவரோட பேச்சு, மேடை பேச்சு எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. ஒரு சில உதாரணம் இப்போ கூட உங்களுக்கு தெரியும். அஜித் நடித்த படத்தில் வந்து அவர் பாட்டை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி நஷ்டஈடாக கோடி கணக்கில் கேட்டிருந்தார். அதுக்கு அந்த படக்குழுவும் பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் வந்து ஆரம்பத்திலேருந்தே அவரோட உயிர் நண்பரான எஸ்பி பாலசுப்ரமணியம், மறைந்த பாலசுப்ரமணியத்துக்கு கூட அவர் மேடையில் பாடுறதுக்கு எனக்கு நீ பணம் கொடுக்கணும்னு சொல்லி அவரே ஒரு மன உளைச்சல் பண்ணார். ஆனால் ஆரம்பத்தில் அவங்களுடைய தம்பி கங்கை அமரன்லாம் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்தப்போ எங்களுக்கு வீடு சாப்பாடு போட்டு ஆதரித்தவர் பாலசுப்ரமணியன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து இசையில் தான் ஞானி ஒழிய மற்ற குணங்கள்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதில்ல, அவர் பெரிய வயதில் பெரிய மூத்த ஒரு ஒரு இசை ஞானி தான் அவர். அதனால் நம்ம அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் அவர் இப்போ மட்டும் இல்லைங்க, ஆரம்பத்தில் நான் சொல்கிறது வந்து திண்டுக்கல்லில் மாரியங்கோல் கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஒரு கலை நிகழ்ச்சிக்காக, நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. அது திண்டுக்கல்காரங்க நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கலாம், சில பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து கோட்டை மாரியம்மன் ஒரு இசை நிகழ்ச்சி. அப்போ வந்து இளையராஜா வர்றாரு, கங்கை அமரன் வர்றாரு. அப்போ வந்து மலேசியா வாசுதேவன், இப்போ இந்த மாதிரி பல பிரபலங்கள்லாம் வந்து மேடை கச்சேரி பாட வருவாங்க கோயில் திருவிழாவில். அப்போ வந்தப்போ என்ன ஆச்சு, நம்ம ரசிகர்கள்லாம் தெரியுமே, யாரை பார்த்தாலும் முண்டி முளைச்சி போவாங்க, என்ன அதுன்னு பார்க்கலான்னு போவாங்க. அப்படி ஒரு இதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகும்போது என்ன செஞ்சிட்டாரு, இளையராஜா ஒரு வார்த்தை விட்டுட்டார், நான் உங்களை பார்க்க வரல, நீங்கள் தான் என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லவும் காத்திருந்தவங்க எல்லா பேரும் பிரச்சனையாகி பெரிய கலவரமே ஆயிடுச்சு. அப்படி வார்த்தைகளை விட்டுருவார். அவருக்காக மணிக்கணக்கில் உட்காந்துருக்காங்க. இவரை பார்த்தோன்னே நம்ம மக்கள் அப்படியே கூச்சல் போட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அதெல்லாம் இயற்கையானது தான், நடக்கிறது தான். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தைனால நீங்கள் தான் என்னைய பார்க்க வந்திருக்கீங்க, நான் உங்களை பார்க்க நான் வரலன்னு ஒரே வார்த்தை சொல்லவுமே பல பிரச்சனை ஆயிடுச்சு. நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி தான் இப்போ அவரோட பேச்சு அப்படி தானே இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம், அதாவது ஞானிகள்னால் ஒரு தலைக்கணம் இருக்குது, ஆனால் இவருக்கு அளவுக்கு அதிகமான தலைக்கணம் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. இவர் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக இருந்தால் பிரசாத் ஸ்டுடியோ, அதாவது இதில் தான் தங்கியிருந்தார். அதில் வந்து நிறைய படங்களுக்கு வந்து இசையமைச்சார். அதனால் பலது சம்பாரித்தாங்க, செஞ்சாங்க. ஆனால் அவங்க காலிபனை சொல்லி போனப்போ பல பிரச்சனைகள் பண்ணார். கடைசியாக அந்த காலிபன் வெளியே வரும்போது பிரசாத் ஸ்டுடியோவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவங்கள பற்றி அதாவது அதாவது தவறானதுங்கிறத விட அவங்க வந்து அந்த இடம் இல்லாமல் போட்டால் அப்படி இப்படிங்களாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இளையராஜா இசையில் ஒரு ஞானி தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் பேச்சோ எதுவுமே எடுத்துக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்காது. அவர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காக என்ன மனோவை கொண்டு வந்தார். ஏன்னா மனோ அவரை மாதிரியே பாடுவார். நிறைய பாடல்கள் பாருங்களேன், அது வந்து இவர் பாலசுப்ரமணியம் பாடினாரா மனோ பாடினார்னா தெரியாது, அப்படியே பாலசுப்ரமணியம் மாதிரியே பாடியிருப்பார் மனோ. ஏன்னா தன்னை ஏற்றி விட்டவங்களையும் அவர் செஞ்சதில்லை. கடைசியில் அவர் பாலசுப்ரமணியம் உடம்பு சரியில்லாமல் போனப்போ போய் பாலு எந்திரிச்சுவா பாலு அப்படி இப்படிலாம் பேசினார். அதெல்லாம் ஒரு வந்து அவர் வீடியோ போட்டு பேசுகிறது அவருக்குன்னு ஒரு ரசிகர் கொடுக்குது. இதில் பார்க்குறவங்களே எத்தனை பேர் என்னை திட்ட போகிறீங்கன்னு தெரியல. நான் அவரை பற்றி தவறான கருத்து எதுலேயும் சொல்லலை. அவர் ஞானி தான். ஆனால் ஞானினா அவர் என்ன இசையில் தான் ஞானி, மற்றபடி அவரோட தலைக்கணம் பிடித்தவருங்கன்னு நான் சொல்லி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. அது சொன்னதெல்லாம் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கேட்டு பாருங்களேன், இப்படியே தான் இருக்கும். பாடுறதுக்கு காப்பிரைட் கேட்பார், மியூசிக் போட்டால் கேட்பார். ஒரு படத்தில் மியூசிக் அமைச்சிட்டார், சம்பாரிச்சிட்டார், போயிட்டார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரும் போகும். இப்போ இதே மற்றவங்க யார் அப்படி கேட்கலாம். எவ்வளவோ பிரபலமான எம்எஸ் விஸ்வநாதன், மகாதேவன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் யார் இப்படியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க தம்பி ஆரம்பத்தில் அவர் இப்படி காசு கேட்டால் இப்போ கங்கை அமரன் என்ன சொன்னார், அவங்களுக்குள்ள அப்போ அந்த பிரச்சனை. அப்போ என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய போகிற, மத்தியானம் கொஞ்சோண்டு தயிர் சாதம், நைட்டு ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட போகிறோம், உனக்கு எதுக்கு இந்த காசு ஆசைன்னு கேட்டார். ஆனால் இப்போயே அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ அவங்களுக்கு கூட ராசி ஆகிட்டாங்க போல இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், எங்கள் பாட்டுக்கு தானே கைத்தட்டு வருது, எங்கள் பாட்டை எதுக்கு பயன்படுத்துகிறீங்க, காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதாவது இந்த இசை உலகில் அவர் தவிர்க்க முடியாத சாம்ராஜ்யம் நடத்துகிறவர் தான் நம்ம இளையராஜா. அது எல்லோரும் அவர் மதிக்கக்கூடியவர்.
மதிப்புக்குரியவர் தான். ஆனால் அவருடைய பேச்சும் செய்கையும் மதிக்கத்தக்கதாக இல்லைங்கிறத என்னோட கருத்தாக சொல்கிறேன். இதில் எத்தனை பேர் என்னை திட்டுறதுனாலும் திட்டுங்க, அது சரின்னு சொன்னாலும் சரின்னு சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.